ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K கிச்சனில் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 கப் பச்சரிசி, அதே அளவில் உள்ள கப்பில் புழுங்கரிசி, அந்த கப்புக்கு 1/4 கப் உளுந்து, இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த அரிசியையும் உளுந்தையும் கிரைண்டரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுட்டு, இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். கொஞ்சோண்டு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். மாவு கொஞ்சம் இறுக்கிட்டுனா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுட்டு, இப்போ இந்த மாவை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஆப்பம் சுடும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஆப்ப மாவு ரெடி ஆகிட்டு. இந்த மாவு புளிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். ஆப்பக்கல் ஹீட் ஆடானே 1 கரண்டி மாவு ஊற்றி அதை நம்ம கையாலேயே விரிச்சு விடணும். விரிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ சூடான சுவையான ஆப்பம் ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.